வெல்கம் பேக் டு மை சேனல் SNB விலாக்ஸ். இன்றைக்கி காலையிலே என்ன விலாக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து எங்களோட ரொட்டீன் லைஃப்பை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக 9 மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு முடிச்சுட்டு கடற்கரைக்கு வந்தாச்சு. எங்கள் போட்டும் கரைக்கு வந்துருச்சு. இந்த போட்டில் நின்று எடுத்துக்கிட்டு இருக்காங்களே இது வந்து எங்கள் அண்ணா, எங்கள் அப்பா, எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் லைனாக நின்று எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ சொல்லிக்கிற மாதிரி மீன் வரத்து இல்லை, அதனால தான் எம்டி விலையாக தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எங்கள் அப்பா ஒரு மீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மீன் பேர் வந்து கெண்டைன்னு சொல்லுவாங்க. கெண்டையில் இது ஒரு ரகம், பாலைக்கெண்டை. இது குழம்புக்கு அருமையாக இருக்கும். என்ன கொஞ்சம் முள் தான் அதிகமாக இருக்கும், அதனால் பெரும்பாலும் குழம்புக்கு எடுக்க மாட்டோம் நாங்கள், அதனால் சேல்ஸ் பண்ணிடுறது. ஆனால் எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா பிடிச்சி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது, அதனால் மீன் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு ஓட்டுக்கனவா எடுக்கிறாங்களா. இது வந்து ஒரு 500-600 கிராம் இருக்கும். இது மாதிரி ஒரு 5-6 கனவா பட்டால் நல்லாயிருக்கும். என்ன ஒன்று தான் படும். அப்புறம் 5-6 பீலி கனவா கிடந்துச்சு, அவ்வளோதாங்க. இதை மாதிரி கடற்கரை தொழில் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து இப்போ கடலுக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா பெண்களோட சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் வந்து வலையை தண்டி கொடுத்து அதை க்ளீன் பண்ணி, இதுலேருந்து பெரும்பங்கு பொம்பளைகளுக்கு இருக்கும். கடலில் இருக்கையில் ஜென்ஸ் வேலை பார்ப்பாங்க, இருந்தாலும் கரைக்கு வந்த பிறகு பெண்களோட வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. மீனை வலையிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்தாச்சு. எடுத்து மொத்தமாக கொட்டி போட்டுருக்கு பாருங்க. இதான் இன்றைக்கி எங்களுக்குள்ள பாடு. ஏன்னா ஒவ்வொரு ரகமாக பிரித்து வைப்பாங்க. கடித்த மீன் ஒரு சில மீன் கிடக்கும், அது தனியாகவும் நல்ல மீன் சொல்லி தனித்தனியாக பிரித்து போடுவாங்க. இப்போ ஒரு திருக்குக்குடி தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா, அதான் இன்றைக்குள்ள கறிக்கி. அப்புறம் முரளி எல்லா மீனுமே கலந்துருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து அவங்கவுங்க இனத்தோடு சேர்த்து வச்சாச்சு. இந்த பார்த்தீங்களா பாலைக்கெண்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அதான் அது. இது எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி பட்ட வரவு. இதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு மீன் இளம்போடுறதுக்கு கிளம்பிடுவாங்க. மற்றபடி நண்டு, கனவா, இறாலெல்லாம் வந்து வியாபாரி வந்து இங்கே வந்து எடுத்துக்கிடுவாங்க கடற்கரையிலே வந்து. மீன் மட்டும் கொஞ்சம் நாங்கள்ட்டு போய் இளம் போட்டு வருவாப்பில். இன்றைக்கி சொல்லிக்கிற மாதிரி நண்டே இல்லை, நீ பட்ட ஒரே நண்டு இதான் இங்கே எல்லாருக்கும் சேர்த்து. அதோடய சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ் தான், ஒரு 400 கிராம் இருக்கும். இதில் பார்த்திங்களா பல வகையான மீன் கிடக்கு. மீன் பேர் ஃபுல்லாக மறந்து போச்சு, உங்களுக்கு பேசல எல்லாம் மறந்து போச்சு. எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் தனித்தனியாக எடுத்துகிட்டு கிளம்புறாப்புல. பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து ஒரு பாறை இனத்தில் இது ஒரு ரகம், இது பேர் தான் தெரில, ஆனால் மஞ்சள் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச மீன் இதுவும் ஒன்று. இந்த எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க கடற்கரைக்கு. இனிமேல் இந்த கனவா எடை போடுறதுக்கு வியாபாரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. கனவை எடை போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு வலையாக முடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். காலை சாப்பாடு ஒரு 12 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதாங்க. போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மறுநாள் வலைக்கு கிளம்பையில ஃப்ரெஷ்ஷாக வந்தோமா, வேலையை பார்த்தோமா, கடலில் கிளம்பணுமான்னு இருக்கும். இல்லைனா வந்து இங்கே க்ளீன் பண்ணி வலையை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற முடியாது. அதனால் இப்போவே அட்வான்ஸாகவே ஒரு நாளுக்கு முன்னாடியே தூக்கி வச்சுருவோம். அன்றைக்குள்ளே வேலை முடிச்சிட்டோன்னே மறுநாள் தொழில் கிளம்புறதுக்காண்டி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் கிளம்புவோம். எங்கள் பாப்பாவை பார்த்திங்களா போர்டில் நின்று ஒரே டான்ஸு. டெய்லி கடற்கரைக்கு போயிட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்து பார்க்கணுமா, எப்பாடி செம்மையாக போர் அடிக்கிங்க. அங்கே போனோமா, 4 பேர்ட்டு நல்லா கதை அடித்தோமா, அக்கம் பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க, கதை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக லைஃப் ஓட்டிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதாங்க. பைக்கில் எங்கள் வீட்டை தேடி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் கடற்கரையிலேருந்து. அந்த வியூ தான். அவ்வளோதாங்க. ஒரு மணி 1:30 மணி ஆயிடுச்சு இப்போ வரையில். வந்தோடனே குக்கிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான், ஏன்னா மணி ஆயிடுச்சுல சாப்பிட்றதுனால. வந்தோடனே திருக்க மீன் கொண்டு வந்ததுன்னா அதுக்கு வந்து குழம்புக்கு அரைச்சிக்கிறேன் பாருங்கள். தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றிக்கிட்டு ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அதோட சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். அடுத்து மீன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா திருக்க மீன், அதையும் அதுக்குள்ளேயே போட்டு அடுப்பில் வச்சு உப்பு போட்டு அதை கொதிக்க விட வேண்டியதாங்க. திருக்க மீனுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதனால் வந்து திருக்க மீன் வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நாங்கள் சேர்த்துக்கிறது. ஏன்னா வந்து குழந்தை பெற்ற பிறகு நிறைய பிரச்சனைகள், அதுக்கு வந்து திருக்க மீன் வந்து பெஸ்ட்டு. அடுத்து என்ன இருக்கா, இது வந்து முரல் மீன். முரல் ஒரு ஆள் தான் கிடந்துச்சு, அதையும் எடுத்து வறுவல் போட்டுற வேண்டியதான். முரல் மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டான மீனில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல உள்ளது வந்து முரல் மீன் தாங்க எங்களுக்கு தெரிஞ்சு. அதையும் உப்பு மிளகாத்தூள் போட்டு விரவி உரங்கட்டி வச்சிட வேண்டியதாங்க. அடுத்து வாங்க மீன் ஐட்டமே அடுத்து தான் இருக்குது. அது என்னென்னா அது பேர் வந்து காரப்பொடி. குட்டி குட்டியாக இருக்கும், முள் நிறையா இருக்கும். ஆனால் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப
தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது இந்த மீன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இதுக்கு வந்து தேங்காய் 4 பல், ஒரு 4 பல் பூண்டு, 2 பல் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்ட வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கி கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட வேண்டியதான். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அந்த கலவை, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து மிளகுத்தூள், சீரகத்தூள் இவ்வளோதாங்க. காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, இது மட்டும்தான் காரம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸிலே லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கிட்டு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க காரப்பொடியையும் அதில் போட்டு கரண்டி போட்டில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணோன்னா மீன் உடஞ்சிரும், முள் நிறையா இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கங்க, அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஹை டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி இறக்கிற வேண்டியதான். தண்ணியே இருக்காமல் ஃபுல்லாக ட்ரை ஆக்கிற வேண்டியதான். இது குழம்பும் கொதிச்சிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே காரப்பொடி ரெடி ஆயிரும். அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பு அதோட வற்றி வந்துருச்சு, அதையும் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டு குழம்பு நம்ம வந்து செஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே இனிமேல் தான் நம்ம சேர்க்குறது. அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா மீன் வறுவலுக்கு, அதை வந்து போட்டு நல்லா மீன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா வறுபட்டு விடுற மாதிரி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, மீன் ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதோட குழம்புக்கு இன்னும் தாளிப்பு கொடுக்கலையா, வாங்க பார்ப்போம். அதை விட எண்ணெய் நிறையா ஊற்றிருந்தேன். அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தையும் நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா பொன்னிறமாக வறுகட்டும். வந்த பிறகு வந்து நல்ல ஒரு 10 பல் பூண்டை வந்து நல்லா நச்சு அந்த இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வற்ற வச்சு வச்சுருந்தோம்ல குழம்பு, அதை அந்த தாளிப்பில் ஊற்றி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அதையும் தூவி நல்லா சிம்மில் வச்சு வற்ற வைக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சுவையான சூப்பரான சாப்பாடு ரெடி. எனக்கு இது மாதிரி காம்பினேஷனாக அவ்வளோ பிடிக்கும். பார்த்திங்களா குழம்பு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி குழம்பு வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறியெல்லாம் தோற்றுரும் இந்த குழம்புக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. திருக்க மீன் குழம்பு வந்து செய்கிற மாதிரி செஞ்சோம்னா இதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு வேறு இதே கிடையாது. ஓகேங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். இதாங்க நாங்கள் இன்றைக்குள்ள சாப்பாடு, மதிய சாப்பாடு. இது போல் சூப்பரான வீடியோ வேணால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கையும் தட்டிடுங்க. ஓகே, பாய்.